இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயா இருக்கிறதுனா அது கேன்சர் தான். பல கேசஸ்ல கடைசி கட்டத்துல தான் அது இருக்குன்றதே தெரியுது. அண்ட் இந்த சென்சிட்டிவான டாபிக்கை இன்னைக்கு காஃபி வித் சுப்புல நான் பேசியே ஆகணும். அண்ட் இன்னைக்கு காஃபி வித் சுப்புல நம்ம பேச போற டாபிக் த பிரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபார் கேன்சர். பிகாஸ் 2 பயோடெக்னாலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட நியூ கேன்சர் கேசஸ் 2026ல ரீசெண்டா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. which is 30% இன்க்ரீஸ் ஃப்ரம் 2021. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சரி, ஃபேமிலி சர்க்கிள்லயும் சரி, வருஷத்துக்கு ஒருத்தர் கேன்சர்ல சாவறதை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னோட கிளாஸ் மேம் பிரஸ்ட் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு எவ்வளவு வலி அவங்க அனுபவிச்சாங்கன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு அவங்க அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. பட் என்னோட சொந்த தாய் மாமா கிட்டத்தட்ட பார்க்க ரஜினிகாந்த் எப்படி இருப்பாரோ அப்படியே இருப்பாரு. கடைசி கட்டம் வரைக்கும் கேன்சர் இருக்கிறது தெரியல. ஏதோ அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் கட்டத்துல தான் வயித்துல ஏதோ ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கேன்சர் கட்டி இருக்கின்றத கண்டுபிடிச்சாங்க. பட் ஆபரேஷன் கை கொடுக்கல. ஐ லாஸ்ட் மை ஓன் மேட்டர்னல் அங்கிள். அந்த மாதிரி உங்கள பல பேர் உங்க குடும்பங்கள்ல கேன்சர் என்ற நோயினால அந்த நோய் இருக்குனேன்றத தெரியாமலே பல உயிர்கள் நம்ம இழந்துட்டு இருப்போம். அப்போ இந்த கேன்சர் என்ற இந்த நோய்க்கு என்ன தீர்வு நம்ம காணலாம்? ஓவர் டு யூ மை ஃப்ரெண்ட்ஸ். கேன்சரோட பிரிவென்டிவ் மெஷர்னு பாத்தீங்கன்னா மேஜர் இஸ் ஃபுட் ஹேபிட்ஸ். யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ் யூ வில் ரெகுலேட், யூ வில் கெட் இன்டு எல்லாத்தோடையும் மேக்ஸிமம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுல கேன்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ்னு ஒரு நார்மலா நம்ம இப்போ ப்ரோட்டீன் எடுக்கிறது, கார்ப்ஸ் எடுக்கிறது, அதெல்லாம் தாண்டி we need lot of micronutrients. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும். unless and until people அது ரொம்ப எஜுகேட் ஆகுற வரைக்கும். ஸோ ஒரு ஃபுட்டோட கம்ப்ளீட் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு எக்ஸாமைன் பண்ணி ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்ன மிஸ் ஆகுது, இல்ல எது கொடுத்தா அவங்களுக்கு ரெகுலேட் ஆகும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்மளால ஈஸியா அது கண்ட்ரோலபிள் லெவல்ல வச்சுக்க முடியும். if we are finding it on second stage or third stage, we can prevent it to getting into a further destruction. உங்களோட செல்ஸ் ஒன்றும் டேமேஜ் ஆகாம நம்மளால அந்த நியூட்ரிஷனல் பேலன்ஸ் வச்சு செல்லை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, டெக்னிக்கலா இருக்கு. நான் பாமரர்களுக்கு புரியுற மாதிரி கேட்கிறேன். சோ என்ன ஃபுட்ஸ் சாப்பிட்டா இந்த ஃபுட்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா கேன்சர் இருக்கு இல்ல ஆரம்ப காலத்துல இருந்து நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஜெனரல் ஃபுட்ஸ் கேட்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாவற்பழம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நாவற்பழம் கேன்சருக்கு ரொம்ப நல்லது. லெமன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அந்த மாதிரி கேட்கிறேன். ஜெனரிக் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் பிராக்டிஸ். ஜெனரிக் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் ஏன்ஷியன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், which is grains, millets, இது எல்லாமே நம்ம சாப்பிடலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப். இப்பதான் நம்ம கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் நம்ம மாப்பிளை சம்பா அரிசி எல்லாம் நம்ம பெருசா பேசுறோம். பட் கம்பேரிட்டிவ் டு ஒயிட் ரைஸ் அண்ட் பிரவுன் ரைஸ், these have the better benefits. இது ரொம்பவே இன்னைக்கு இருக்க பீப்புளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்த ஜெனரேஷன் கேன்சரை நோக்கி மிகப்பெரிய பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தே ஆகணும். தேங்க்ஸ் பிரியா ஃபார் ஷேரிங் திஸ் இன்ஃபோ.